இமாச்சல பிரதேச மாநிலத்தில் கடந்த 19ஆம் தேதி நடந்த பாராளுமன்ற முதல்கட்ட தேர்தலுடன் சட்டசபைக்கும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் சில வாக்குச்சாவடிகளில் வன்முறை சம்பவங்கள் அரங்கேறின. மேலும் சில வாக்குச்சாவடிகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சேதமடைந்திருந்தன. இவ்வாறு 8 வாக்குச்சாவடிகளில் நடந்த தேர்தலை செல்லாது என தேர்தல் கமிஷன் அறிவித்தது. இந்நிலையில் அந்த வாக்குச்சாவடிகளில் 24ஆம் தேதி காலை 6 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை மறு வாக்குப்பதிவு நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சட்டசபை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி ஜூன் 2ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான KS ஈஸ்வரப்பா அதிரடியாக கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அதன்படி கட்சியிலிருந்து 6 ஆண்டுகளுக்கு நீக்கி மாநில பாஜக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. கட்சியிலிருந்து நீக்கி பாருங்கள் என சவால் விட்ட நிலையில் அதிரடியாக நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஹவேரி தொகுதியில் தனது மகனுக்கு லோக்சபா சீட் மறுக்கப்பட்டதால் ஈஸ்வரப்பா ஷிமோகாவில் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். எடியூரப்பாவின் மகன் PY ராகவேந்திராவை எதிர்த்து ஈஸ்வரப்பா போட்டியிடுகிறார். இதற்கிடையே கட்சியின் மாநில தலைவரையும் எடியூரப்பாவையும் ஈஸ்வரப்பா கடுமையாக விமர்சித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.